Good morning everyone. I am Kanaka. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கேட் 2025க்கான நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போறோம். சரியா? இப்போ ஐஐடி ரூர்க்கி கேட் 2025க்கான நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா? இந்த போஸ்டரில் அவங்க இதில் மென்ஷன் பண்ணியுள்ள 30 சப்ஜெக்ட்டுக்கு அவங்க டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. எக்ஸாமினேஷன் டேட் பார்த்தீங்க அப்படின்னா February 1, 2, 15 and 16 நடக்கும். ஃபார் the dates for online registration பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் டேட் வந்து ஆகஸ்ட் 24, க்ளோசிங் டேட் வந்து செப்டம்பர் 26, எக்ஸ்டெண்டட் பீரியட் அக்டோபர் 7th இருக்கும். க்ளோசிங் டேட் வந்து அக்டோபர் 7th. ஓகே, ஸோ இப்போ அப்ளிகேஷன் ஃபீ பார்க்கலாம். ஃபீமேல் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கெல்லாம் 900 rupees பே பண்ணணும். அதர் கேண்டிடேட்ஸ் வந்து 1800 பே பண்ணணும். சரியா? சப்போஸ் நீங்கள் இது எதுக்கு அப்படின்னா இந்த ரெகுலர் பீரியடில் நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும்தான் இந்த ஃபீ. சப்போஸ் நீங்கள் எக்ஸ்டெண்டட் பீரியடில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஃபீமேல் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட் இவங்களுக்கெல்லாம் 1400 பே பண்ணணும். அதே மாதிரி அதர் கேண்டிடேட்ஸ்க்கு 2300 rupees பே பண்ணணும். ஓகே, ஸோ இந்த எக்ஸாமோட ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னா மார்ச் 19th வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நீங்கள் சால்வ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ இவங்க வெப்சைட்லேயே நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. என்னன்னா 2007லேருந்து 2024 வரைக்கும் வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கேயே நம்ம கொஸ்டின் பேப்பர்லாம் இங்கேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு இயர் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம இங்கேயே கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? பேப்பர் பேட்டர்ன் பார்க்கலாம். சரியா? இந்த எக்ஸாம் 3 hours நடக்கும். 30 சப்ஜெக்ட்டுக்கு அவங்க கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டு செக்ஷன் இருக்குது. இந்த கொஸ்டின் பேப்பரில் ரெண்டு செக்ஷன் இருக்கும். ஒன்று ஜென்ரல் ஆப்டிடியூட் அண்டு நம்மளோட மெயின் சப்ஜெக்ட் இருக்கும். கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இது எப்படி இருக்கும் அப்படின்னா எம்சிக்யூ கொஸ்டின் தான் இருக்கும். எம்எஸ்கியூ அண்ட் என்ஏடி கொஸ்டின். இப்போ எம்சிக்யூ கொஸ்டின் அப்படின்னா அதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம கரெக்டான ஆப்ஷனை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எம்எஸ்கியூ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதில் கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது வேணாலும் 2 ஆப்ஷன் ரைட்டாக இருக்கலாம், 4 ஆப்ஷன் அது மாதிரி இருக்கும். இப்போ எம்எஸ்கியூ கொஸ்டின் அப்படின்னா அதில் கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து 3 ஆப்ஷன் ரைட்டாக இருக்கலாம், 4 ஆப்ஷன் ரைட்டாக இருக்கலாம், 2 ஆப்ஷன் கூட ரைட்டாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். நியூமெரிக்கல் ஆன்சர் டைப் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு அந்த கொஸ்டினோட ஆன்சர் நியூமெரிக்கல் ஆன்சர் டைப் அப்படின்னா அதில் வர்ற ஆன்சர் நியூமெரிக்கல்ல இருக்கும். 2.3, 5.7 அந்த மாதிரி இருக்கும். சரியா? அடுத்தது கொஸ்டின் ஆஃப் மார்க்ஸ் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். இது எல்லாமே இன்ஜினியரிங் பேப்பர்ஸ். இந்த இன்ஜினியரிங் பீப்புளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஜென்ரல் ஆப்டிடியூட்லேருந்து 15 மார்க்ஸும் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து 13 மார்க்ஸும் அப்புறம் சப்ஜெக்ட் கொஸ்டின் 72 மார்க்ஸ் கேட்பாங்க. சரியா? டோட்டலாக 100 மார்க்ஸ்க்கு இந்த எக்ஸாம் நடக்கும். அடுத்தது இப்போ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி அதர் சப்ஜெக்ட் எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஆப்டிடியூட் எப்படி இருக்கும் அப்படின்னா 15 மார்க்ஸ், சப்ஜெக்ட் கொஸ்டின் 85 மார்க்ஸ், டோட்டல் 100 மார்க்ஸ்க்கு கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் 1 மார்க் இருக்கும், 2 மார்க் இருக்கும். 1 மார்க்ல நீங்க நெகட்டிவ் மார்க் 1/3, 2 மார்க்குக்கு நெகட்டிவ் மார்க் 2/3 வரும். ஓகே, அடுத்தது தேர் இஸ் நோ நெகட்டிவ் மார்க் ஃபார் எம்எஸ்கியூ கொஸ்டினுக்கும் என்ஏடி கொஸ்டினுக்கும் நியூமெரிக்கல் டைப் கொஸ்டினுக்கும் அதே மாதிரி மல்டிபிள் செலக்டிவ் கொஸ்டின்ஸுக்கும் என்ன இருக்காது அப்படின்னா நெகட்டிவ் மார்க் இருக்காது. ஓகே, ஸோ இதான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மேத்தமெட்டிக்ஸ்க்கு நம்ம இப்போ கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சிலபஸ் டவுன்லோட் ஆகிடும். ஓகே, ஸோ ஃபார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஆல்.